ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான ஸ்பைசியான ஒரு சிக்கன் கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்குறோமோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்பைசியான கறி சாத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்க இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஸ்பைசியஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் சிறிதளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. இந்த மாதிரி வறுத்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கிடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு இது மாதிரி இடித்து சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி இந்த பொடிச்சு வதக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து சிறிதளவு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அடுத்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு மெயின் ஐட்டமான சிக்கன் சேர்த்துக்குங்க. இந்த 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அது தண்ணியெல்லாம் அதில் உள்ளதில் பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள் நல்லா வந்துருச்சு. அடுத்ததுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க. நான் இந்த மாதிரி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுத்ததில் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அது மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு ஃப்ளேவருக்காண்டி சில பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. பெப்பர் தூள் சேர்த்துட்டு இதே நல்லா ஐட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான அருமையான ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் கறி குயிக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆச்சுங்க. சாத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் மிஸ்டர் விஜய் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அதிகமான வீடியோஸ்லாம் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.